BE BTech degree examination November December 2024 electrical and electronics engineering EE 3251 electric circuit analysis இதுல ஒரு part B question பார்க்கலாம் இந்த question தான் பார்க்க போறோம் using node voltage method determine the voltages at node 1 and node 2 node 1 எங்க இருக்கு இதை ஏன் node ன்னு சொல்றாங்க a node should have at least three branches அதாவது more than two branches இருக்கணும் முதல் branch வந்து 2 ohm resistance அடுத்த branch 6 ohm resistance அடுத்து ஒரு 1 ampere current source உள்ள வருது அப்ப மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்கா அப்ப இது node 1 அதே மாதிரி similarly இது node 2 ஏன் 6 ohm branch connect ஆகுது 7 ohm branch connect ஆகுது 4 ohm outgoing வெளியில போகுது அப்ப இத நம்ம லோடா எடுத்துக்கணும் சரி ரைட் ஓகே இந்த ப்ராப்ளத்தை இப்ப சால்வ் பண்ணிடலாமா சரி என்ன பண்ணலாம் நோடு வோல்டேஜ் எது நோடு இது இந்த நோடு வோல்டேஜை நான் V1 ன்னு எடுத்துக்கிறேன் இந்த நோடு வோல்டேஜை நான் V2 ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்க இருந்து வர்ற 1 ஆம்பியர் கரண்ட் தான் இந்த 6 ஓம் வழியாவும் இந்த 2 ஓம் வழியாவும் பிரியுது அப்ப நான் இப்ப நோடு 1 க்கு நான் ஈக்குவேஷன் எழுத போறேன் எப்படி எழுதுவேன் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இதுதான் இன்கமிங் இந்த 2 ஓம்ங்கிறது லோடு இந்த 6 ஓம்ங்கிறது லோடு இவங்க ரெண்டு பேரும் வாங்க போறாங்க கொடுக்க போறது இந்த 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் அப்ப 1 ampere is equal to கரெக்ட்டுங்களா current flowing through 2 ohm resistance plus current flowing through 6 ohm resistance அவ்வளவுதான் அப்ப 1 ampere is equal to இது கண்டுபிடிக்கலாமா இத V1 ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த நோட்ல இந்த 2 ohm branchல எவ்வளவு current flow ஆகும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல உள்ள வோல்டேஜ் தான் V1 அப்ப V1 by resistance 2 ohm as per Ohm's law I is equal to V by R அப்ப இந்த நோட்ல உள்ள வோல்டேஜ் V1 அந்த நோட்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் 2 ohm போட்டாச்சுனா நமக்கு அதுக்கான கரண்ட் கிடைச்சிரும் அடுத்து 6 ohm பார்க்கறோம் 6 ohmங்கிறது V1ங்கற ஒரு நோடுக்கும் V2ங்கற நோடுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இப்போ நம்ம எழுதுற ஈக்குவேஷன் நோடு 1 க்கு அப்ப V1ங்கற வோல்டேஜ்க்கு தான் நம்ம பிரையாரிட்டி கொடுக்கணும் V2 க்கு கொடுக்க கூடாது அப்ப நான் இதை எப்படி எழுத போறேன் V1 V2/6 ன்னு எழுத போறேன் இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்துறலாம் LCM எடுத்தா 6 அப்போ 3 ஆல பெருக்கினா 3V1 plus V1 minus V2 is equal to 1 அந்த 6 எங்க கொண்டு வாங்க 6 into 1 6 ஆயிரும் அப்ப 3V1 plus 1V1 4V1 minus V2 so this is equation number 1 கரெக்ட்டா சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இரண்டாவது நோடுக்கு வாங்க இரண்டாவது நோட்ல என்ன ஆகுது 4 amps வெளியில போகுது அப்ப அதையும் நீங்க லோடா தான் கனெக்ட் பண்ணனும் சோர்ஸே இல்லையா சார் நீங்க அத பத்திலாம் கவலையே பட வேண்டாம் அப்ப இப்போ நம்ம நோடு 2 க்கு வருவோம் நோடு 2 ல source இல்ல 4 ampere is a load which consuming 4 amps current இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அப்படி நீங்க இமேஜின் பண்ணுங்க அந்த லோடு வந்து 4 amps கரண்ட எடுத்துக்கிடுது அப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அப்போ 4 amps plus current flowing through 7 ohm resistance plus current flowing through 6 ohm resistance இந்த மூணையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துரும் 0 வந்துரும் அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட் லா படி நோடு 2 ல 3 பிரான்ச் இருக்கு முதல் பிரான்ச் 6 ohm எழுதிட்டோமா அடுத்து 7 ohm எழுதிட்டோமா அடுத்து ஏதோ ஒரு பிரான்ச் அந்த பிரான்ச் என்னன்னு தெரியாது ஆனா அந்த பிரான்ச் கன்சியூம் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து 4 amps அதனால வெறுமனே நான் 4 ன்னு போட்டுக்கிட்டேன் புரியுதா சரி அப்ப 0 is equal to 4 plus 7 ohm எடுத்துக்கிடுவோம் 7 ohmங்கிறது V2 க்கும் கிரவுண்டுக்கும் நடுவுல இருக்கு அப்போ V2/7 அடுத்து 6 ohm அப்படிங்கிறது V2 க்கும் V1 க்கும் நடுவுல இருக்கு இங்க பாருங்க இங்க என்ன பண்ணேன் V1 க்கு நான் பிரையாரிட்டி கொடுத்தேன் ஏன்னா நான் எழுதுறது நோடு 1 ஈக்குவேஷன் இங்க பாருங்க நான் V2 க்கு பிரையாரிட்டி கொடுக்கிறேன் ஏன்னா இது நோடு 2 க்கு நான் பிரையாரிட்டி கொடுக்கிறேன் புரியுதா நோடு 2 ஈக்குவேஷன் எழுதும்போது அந்த நோட்ல உள்ள வோல்டேஜ்க்கு பிரையாரிட்டி கொடுங்க V1 நோடு 1 எழுதும்போது V1 க்கு பிரையாரிட்டி கொடுங்க by 6 ன்னு எழுதிக்கலாமா சரி அப்ப இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துருங்க -4 is equal to 7 6 are 42 5 35 6 42 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 6V2 வேற ஒண்ணும் இல்லங்க LCM எடுக்கிறேன் 7V2 7V1 சரி 42 எங்க கொண்டு வாங்க மைனஸ் 4 16 4 2 8 168 is equal to minus 7V1 plus 13V2 சரிங்களா இது என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 சரி இப்போ என்ன பண்ணலாம் இங்க 4 இருக்கு இங்க 7 இருக்கு சரி ரைட் ஓகே V2 தானே அப்ப இத 13 ஆல பெருக்கிடுவோமா 13 ஆல பெருக்கினா minus 13V2 அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும் அப்ப இதையும் 13 ஆல பெருக்கணும் 4 13 52 ஆயிருமா 52V1 சரி ரைட் ஓகே இங்க அப்ப இதையும் 13 ஆல பெருக்கணுமா 6 10 60 6 3 18 அப்ப 78 ஆயிருமா சரி
அப்போ 52ல் 7 போனால் என்ன ஆகும்? 45 V1. 168 8க்கு 8 போனால் 0. 16க்கு 7 போனால் 9. அப்போ நோடு வோல்டேஜ் V1 90/45 2 வோல்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. V1 எவ்வளவு? 2 வோல்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ ரெண்டாவது ஆன்சர் V2 கண்டுபிடிக்கணும். தூக்கி ஏதாவது ஒன்றில் போட்டுருங்க. இந்த இடத்துல போட்டுருவோமா? ஸோ 6 4V1 minus V2. நம்ம V1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 4 into 2 minus V2. அப்போ 6 8 minus V2. சரிங்களா? அப்போ V2 எந்த சைடு கொண்டு வந்துருங்க? 8 minus 6 which is equal to 2 volt. அப்போ V1 2 volt, V2 2 volt. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சுது.